தொடர்ந்து இந்த நேரடி காட்சிகளையும் பார்க்கலாம். நம்மோடு ராஜமாணிக்கம் இணைந்திருக்கார், அவரோடும் நாம் பேசலாம். ராஜமாணிக்கம் சார், இந்த நேரடி காட்சிகளை இப்ப நீங்களும் பார்த்து கொண்டேதான் இருப்பீங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜோடைய நிலைகள் என்ன? எந்த ஸ்டேஜை அடையும் போது புவிவட்ட பாதையில சந்திராயன் 3 நிலைநிறுத்தப்பட்டு அந்த நீள்வட்ட பாதையில சுற்ற தொடங்க விளக்கமா சொல்ல முடியுமா? यान अब 114.8 किलोमीटर की ऊंचाई प्राप्त कर चुका है। इस चरण का कुल प्रज्वलन काल 200 सेकंड होता है और इस दौरान यह 100 किलोमीटर का उत्पन्न 3 விண்கலத்தை மிக வெற்றிகரமாக சுமந்து கொண்டு பாகுபலி ராக்கெட் வந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த இந்த பாகுபலி ராக்கெட் இந்த விண்கலத்தை வந்து பூமிக்கு மிக அருகில ஒரு 179 கிலோமீட்டர்ல கொண்டு போய் நிறுத்தணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு முன்னாடி இந்த ராக்கெட்டுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அது நிறுத்திட்டு ராக்கெட் எல்லாமே கிளியர் ஆயிரும். அந்த 179 கிலோமீட்டர்ல இருந்து நீள்வட்ட பாதையில சுற்ற ஆரம்பிச்சிடும். நீள்வட்ட பாதையில சுற்றும் போது பூமியை அது வந்து சுற்றி வருவதற்கு 23 நாட்கள் எடுக்கும். இதுதான் நம்முடைய சந்திராயன் 3 ஆராய்ச்சியில இன்னும் வந்து இந்த நிலவில் இறங்குகின்ற நாளை குறைக்க வேண்டும். 4 நாளிலேயே போயிடுது. அவ்வளவு பவர்ஃபுல்லான விண்கலங்கள் வச்சிருக்காங்க. விண்கலமே ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. இப்ப சந்திரயான் 3 வந்து இன்னும் ஆற்றலை அதிகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அப்ப 179 கிலோமீட்டர் தாண்டின உடனே அது பிரிஞ்சிடும். அது வந்து பூமியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு வந்துடும். சுற்றுவட்ட பாதைக்கு வந்தோம்னா அந்த விண்கலம் மட்டும் ஒரு 25 நாட்கள் வந்து பூமியை சுற்றி கொண்டே இருக்கும். அதுக்கடுத்து நிலவை நோக்கி ஒரு 7 நாள் சுத்தம். 7 நாள் போய் ஒரு நியூட்ரல் இடம் இருக்கும், பஃபர் ஜோன். நிலவுக்கும் பூமிக்கும் இடையில 2 ஈர்ப்பு சக்திகளும் சந்திக்கின்ற அது ஒரு கண்டம். அதுல ஒரு 7 நாள் வந்து நம்ம விண்கலம் சந்திரயான் 3 வந்து அங்க சுத்தி கொண்டிருக்கும். அடுத்து என்னன்னா அது சந்திரனினுடைய புவியீர்ப்பு விசை பகுதியில போய் இது அடைந்துவிடும். அது அடைஞ்சிட்டா நமக்கு அடுத்த முக்கியமான கட்டம் வந்து விடுகிறது. அந்த சந்திரனை சுற்றுகின்ற நீள்வட்ட பாதையிலே பாத்தீங்கன்னா அது ஒரு 13 நாள் சுத்துகிறது. அதுல என்ன சொன்னோம்னா இதே போன்று நீள்வட்ட பாதையில சுத்துது. அப்படி சுத்தும் பொழுது பூமியிலிருந்து அதுக்கு வந்து விசையை அதிகம் கொடுத்து வேகமாக தள்ளணும். அங்கே விசையை குறைத்து 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 நம்ம வந்து பூமியில இறக்கணும், சந்திரன்ல இறக்கணும். அப்படி இறங்கும் போது சந்திரனை சுற்றியே 13 நாள் சுற்றிவிட்டு அடுத்து வந்து 5 நாட்கள் வந்து அதனுடைய கிட்டத்துல போயிடும். 100 கிலோமீட்டர் அளவுல 5 நாட்கள் சுத்தின பின்னாடி அது தன்னுடைய லேண்டரை இறக்கும். இப்ப போன தடவை லேண்டர், அதாவது அதுல இறங்குகின்ற அந்த லேண்டர் என்பது ஏன் வந்து இறங்க முடியாம போச்சு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணாங்க. நிச்சயமா நம்ம வந்து ISRO விஞ்ஞானிகள் வந்து பெருமையா படணும். அவங்க என்ன சொல்றாங்க, வெற்றியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதை காட்டிலும் தோல்வியிலிருந்து நாங்கள் அதிக பாடம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்றாங்க. எப்படி எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு சயின்டிஸ்டுகளுக்கே உண்மையான ஒரு பண்பு. அப்ப அந்த தோல்வியிலிருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க, அந்த லேண்டர் இறங்குவதற்கு தேவையான அந்த சாப்ட்வேர் வந்து ஃபெயிலான காரணத்தினால அது வந்து நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல. அதனால 2.1 கிலோமீட்டர் தூரத்திலேயே அது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து நிலவில் போய் திடீரென்று மோதியது. இதுதான் இங்க உள்ள பிரச்சனை. அப்ப ஏன் வந்து அந்த கட்டுப்பாட்டை இழந்தது, இப்ப சாப்ட்வேரை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது. அந்த லேண்ட் பண்ணுகின்ற அந்த லெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கால்கள் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அடுத்தபடி என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா, முதல்ல வந்து அவங்க அந்த தேர்வு செய்யப்பட்ட இடம் என்பது மிக குறுகிய இடம். ஆனால் இப்பொழுது வந்து அவங்க எடுத்திருக்க இடம் பாத்தீங்கன்னா அங்கே தேர்வு செய்யப்பட்ட இடம் வந்து 500 மீட்டர் x 500 மீட்டர்ல தான் இறங்கணும்னு திட்டமிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு 500 மீட்டர் x 500 மீட்டர்ல ரொம்ப குறுகிய இடத்துல நீங்க அத இறக்கும் போது சிக்கல் இருக்கு. அதனால என்னன்னா இப்ப இறங்குகின்ற நிலப்பரப்பை அதிகரிச்சிருக்காங்க. நிலவினுடைய நிலப்பரப்பை அதிகரித்து எங்க கொண்டு போயிருக்காங்கன்னா 4.2 கிலோமீட்டர் x 2.5 கிலோமீட்டர்
அப்ப வந்து ஏரியா பெருசாகுது. அப்ப எந்த இடத்துல அது இறங்கினாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப அவங்க டார்கெட் பண்ணது ஒரு 500 மீட்டர், அரை கிலோமீட்டருக்கு டார்கெட் பண்ணது 4.5 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 சதுர கிலோமீட்டர் அளவுல உள்ள நிலப்பரப்புல இது எந்த இடத்துலனாலும் இறங்கலாம். அப்ப அது மேடு பள்ளமா இருந்தாலும் சரி, சமதளமா இருந்தாலும் சரி, பள்ளமாக இருந்தாலும் சரி, அதை வந்து இறங்குவதற்கு ஏற்பட்டு அந்த வடிவமைப்பு செய்து அந்த விக்ரம் லேண்டர் வந்து அங்க இறங்கும். அது இறங்குன பின்னாடி ரோவர் வந்து அங்க இருந்து உள்ள இருக்கு, அந்த விக்ரம் லேண்டருக்குள்ள இருக்கு. அந்த இதுல இருந்து ஒரு சாய்தளமான இறங்கு ஏணி அதுல இறங்கி அது வந்து இதுக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்கா நிலவின் நிலப்பரப்புல அது சிறிய டாய் கார் மாதிரி ஊர்ந்து போக ஆரம்பிக்கும். அப்படி ஊர்ந்து போகும்போதுதான் அது வந்து என்ன பண்ணணும்னா அங்க வந்து ஒரு அதனுடைய அந்த ரோவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்தி, நிலவு ஊர்தி, அந்த ஓடம், அதுக்கு பேர் பிரக்யான். அது வந்து நிலவுல ஒரு 14 நாளைக்கு தான் அதை வந்து ஆய்வு செய்ய முடியும். அதுக்கு பின்னாடி அது வந்து செயலிழந்து விடும். அந்த 14 அதாவது நமக்கு வந்து 14 நாட்கள், நிலவை பொறுத்தவரை அது ஒரு நாள். அதுக்கடுத்து வந்து அதனுடைய சூழ்நிலை மாறிவிடும். ஏன்னா அங்க வந்து ஒரு பக்கம் இருட்டா இருக்கும், ஒரு பக்கம் வெளிச்சமா இருக்கும். அப்ப அந்த 14 நாட்களில் அது தன்னுடைய ஆராய்ச்சிகளையும், அந்த 14 நாட்கள் ஆராய்ச்சி பண்ணாலே நமக்கு வந்து நிறைய டேட்டா கிடைக்கும். அதுல அவங்க நிலப்பரப்பை ஆராய்ச்சி பண்றாங்க, அதுல இருக்கிற தாதுக்களை ஆராய்ச்சி பண்றாங்க, தண்ணீர் இருக்கா என்று ஆராய்ச்சி பண்றாங்க, ஹைட்ராக்சில் அயன் இருக்காங்க ஆராய்ச்சி பண்றார்கள், பிளாஸ்மா இருக்கா. இந்த பிளாஸ்மா என்பது சூரியனில் இருந்து அங்கு விழுகிறது. பிளாஸ்மா என்பது அயனிக்கும் அடுத்த நிலை. அயனிகளை பார்க்கலாம், வந்து சோடியம் அயனி, குளோரைடு அயனி நம்ம சொல்றோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அயனியே இல்லாம ஒரு கம்ப்ளீட்டா பாசிட்டிவ்லி சார்ஜஸ் பிளாஸ்மா. அது அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. இது வந்து நம்ம சூரியன்ல போய் ஆராய்ச்சி பண்ணா ரொம்ப கஷ்டம். சூரியன்ல இந்த பிளாஸ்மா இருக்கு. இப்ப சூரியன்ல ஹைட்ரஜன் அயான்ஸ் எல்லாம் ஒன்றிணைந்து ஹீலியம் அணுக்களாக மாறுகிறதுனாலதான் நமக்கு மிகப்பெரிய ஆற்றல் வெளியாகி வெளிச்சம் வருகிறது. சுமார் 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரியனில் இருந்து வெளிச்சம் நமக்கு வருது என்று சொன்னால் அங்கு சூரியன் என்பதே மிகப்பெரிய ஒரு அணு உலை. அங்கு வந்து ஹைட்ரஜன் அயான் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்றோட ஹைட்ரஜன் ஃபியூஷன் என்று அது ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அது சேர்ந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால அங்கே இருந்து ஹீலியம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்ப சூரியன்ல வந்து அடிக்கடி சோலார் பிளேர்ஸ் என்று சொல்லக்கூடிய தீ பிளம்புகள் வெளியே வருகின்றன. இந்த வருடம் கூட ஒரு மிகப்பெரிய தீ பிளம்பு சூரியனிலிருந்து வெடித்து ஒரு புனல் போல சுற்றி கொண்டே இருக்கிறது. அது எந்த நேரமும் சூரியனை விட்டு வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னன்னா இப்பொழுது சூரியன்ல சோலார் ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய சோலார் சைக்கிள்ல 11 வருட சோலார் சைக்கிள்ல அங்க வந்து சூரிய புள்ளிகள் அதிகரித்திருக்கிறது. இந்த 11 வருடத்துல நடுப்பகுதியான இந்த 2024-25 என்பது சோலார் ஆக்டிவிட்டி, சூரிய புள்ளிகளுடைய ஆக்டிவிட்டி அதிகமா இருக்குன்னா என்ன, அங்க இருந்து அயனிகள், பிளாஸ்மாக்கள் எல்லாம் வந்து விண்வெளியில சிதறடிக்கப்படும். இந்த விண்வெளியில சிதறடிக்கிற இந்த பிளாஸ்மா அயனிகள் எல்லாமே சூரிய மண்டலத்திலே கடைசி பகுதி வரை கூட செல்லும். அப்ப நம்ம பூமிக்கு வரும்பொழுது அத பூமி வந்து என்ன பண்ணுதுன்னா அவனுடைய மண்டலம், காற்று மண்டலம், அட்மாஸ்பியர், அது பல வட்டங்களாக இருக்கும் பொழுது அதை அப்படியே என்ன பண்ணுதுன்னா அதை உட்கிரகித்துக் கொள்கிறது. ஆனால் நிலவுல அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் கிடையாது. அவர் ஏற்கனவே நண்பர் குறிப்பிட்ட மாதிரி அதனுடைய புவியீர்ப்பு விசை பூமியை விட 6 மடங்கு குறைவு. இப்ப உங்களுக்கு 60 கிலோ நீங்க இருந்தீங்கன்னா அங்க 10 கிலோ தான் இருப்பீங்க. இப்ப அங்க அப்ப அந்த சிக்கல் தான் இருக்கு. இப்ப பூமி போல அது புவியீர்ப்பு விசை கொண்டிருந்தால் நம்ம புவியீர்ப்பு விசையை விட்டு விலகினது மாதிரி புவியீர்ப்பு விசையை நெகட்டிவ் பண்ணி உள்ள இறங்கலாம், புவியீர்ப்பு விசையை பொறுத்து நம்ம உள்ள இறங்கலாம். ஆனா இங்க 6 ஒரு தான் புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து
அதை கணித்து அந்த நிலவினுடைய ஈர்ப்பு விசைக்கு ஏற்றபடி இருக்க வேண்டியது. அப்ப சந்திரன் என்பது இன்றைக்கு கோள்களை ஆராய்ச்சி செய்வதற்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு துணைக்கோள்ல செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சி. நிலவில் போய் குடியேறுகின்ற காலம் இருக்கு. சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்றான் பாரதி. அது இப்பொழுது நனவாகி இருக்கிறது. அவருடைய கனவு நனவாகி இருக்கிறது. எவ்வளவு ஒரு நீண்ட கால சிந்தனையில பாரதியார் குறிப்பிட்டிருக்காரு பாருங்க. அப்ப சந்திர மண்டலத்தில் குடியேறுவோம், நிலவுல போய் குடியேறுவோம், நிலவுக்கு போவோம், மாளிகை அமைப்போம் என்றெல்லாம் சினிமா படம் எல்லாம் வந்திருக்கிறது. மாளிகை அமைக்கக்கூடிய தூரம் வெகு தொலைவில் இல்லை. அப்ப இந்த மாதிரியான சந்திரயான் 3 போன்ற பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் மூலமா தான் நிலவில் குடியேறுது. ஏன் நிலவுல குடியேறணும்னா, நிலவில் இருந்து மறுபடியும் வேற ஒரு கிரகத்துக்கு நம்ம 3 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி போய் இங்க நிலவுல இருந்துட்டோம்னா, அடுத்து நிலவில் இருந்து நம்ம வந்து செவ்வாய் கிரகத்தை அடுத்த ஆராய்ச்சி செவ்வாய் கிரக மங்கள்யான் வந்து அதை ஆர்பிட் அதை சுத்தி ஆராய்ச்சி பண்ணி நல்ல தகவல்களை கொடுத்திருக்கிறது. அதுல மீத்தேன் இருக்கிறதா என்று கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கிறது. அடுத்து வந்து நம்ம செவ்வாய் கிரகத்தில் இறங்க வேண்டியது இருக்கும். அடுத்த திட்டம் இருக்கிறது. அதே போன்று இந்தியாவுடைய விண்வெளி திட்டத்தில் அடுத்த முக்கியமானது ககன்யான் என்று சொல்லக்கூடிய விண்வெளி வீரர்களை நம்ம வந்து இங்கே அனுப்புறதுனா விண்வெளிக்கு அனுப்புறது. இன்றைக்கு விண்வெளி வீரர்களை அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள், சைனா போன்ற நாடுகள் அனுப்பிவிட்டன. அப்ப நம்ம விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் சென்று ஆராய்ச்சி பண்ணுவது. விண்வெளியே ஒரு ஆராய்ச்சி மையம். ஸ்பேஸ் 800 கிலோமீட்டருக்கு மேல வந்து ஸ்பேஸ் எக்ஸ்போஸ் ஆயிரும். அந்த ஸ்பேஸ்ல போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா அதற்குடைய திட்டம் தான் ககன்யான் திட்டம். அது 2024 அடுத்த வருஷம் அந்த ககன்யான் திட்டம் 3 விண்வெளி வீரர்கள் விண்வெளி ஓடத்தில் ஏறி அங்கு விண்வெளியில் சென்று சில நாட்கள் ஆராய்ச்சி செய்து மீண்டும் அந்த விண்வெளி ஓடத்திலே திரும்பி வந்துருவாங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே அமெரிக்காவில் அந்த விண்வெளி ஓடம் வந்து ரீயூசபிள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இப்ப நம்ம அனுப்பின பாகுபலி ராக்கெட் வந்து மீண்டும் பயன்படுத்த முடியாது. அது ஏதாவது கடல்லையோ இதுலயோ விழுந்திருக்கும். ஆனா அது போன்று நம்ம வந்து மீண்டும் வடிவமைக்க வேண்டும். ஆனா நீ வந்து எதிர்காலத்துல என்ன பாக்குறாங்கன்னா மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள் और उचित अभिवृद्धि प्राप्त होते ही चंद्रयान 3 को अंतक्षेपित कर दिया जाएगा. पार्किंग ऑर्बिट पर Chandrayan 3 has attained a major milestone successfully. Chandrayan 3 mission accomplished. Handing over to mission director. This is mission director. The LVM-3 M4 Chandrayan mission accomplished its precise satellite injection conditions. LVM-3 M4 mission is successful. Jai Hind. The launch has also added a feather in the cap of LVM-3 rocket. You can watch the jubilant congratulatory gestures of ISRO scientists in the Mission Control Center. जी हाँ, चंद्रयान को सफलतापूर्वक अंतक्षेपित कर दिया गया है, लेकिन चंद्रयान 3 की यात्रा अभी जारी है. अब इस मिशन के बारे में हम अध्यक्ष महोदय से सुनेंगे और हम आपसे आज्ञा लेते हैं. We sign off. Up next is address by Secretary DOS, Chairman ISRO. Thank you, sir. Thank you. Congratulations, India. Chandrayan 3 has started its journey towards moon. Our dear LVM-3 has already put Chandrayan 3 craft into the precise orbit around Earth. 170 by 36,500 kilometers was its intended target orbit, and it is precisely there now.
And let us wish all the best for the Chandrayaan 3 craft to make its further orbit racing maneuvers and travel towards moon in the coming days. So let me wish all the very best to Chandrayaan 3 for its further journey towards moon. Before that, let me introduce the team behind this mission, the mission director, Mr. Mohan Kumar, and also the project director of LVM3. And we have also the mission director for the Chandrayaan 3 craft, the project director of Chandrayaan 3, Veera Muthuvel. So over to them, Mohan. Thank you, sir. Honorable Minister of State for Science and Technology and Departments of Space and Atomic Energy, Dr. Jitendra Singh, respected Chairman ISRO and Secretary Department of Space, former secretaries of the department, invited dignitaries, respected dignitaries and invitees, I am very happy to report here that the LVM-3 M4 vehicle has injected the Chandrayaan 3 satellite to the precise orbit, and once again the vehicle is proved to be the most reliable heavy lift vehicle of Indian Space Research Organization. Congratulations to the teamwork of ISRO family. I would like to appraise three things here. The vehicle systems are in the continuous process of quality improvement, especially in the event of our human rating efforts towards making the systems reliable. Secondly, the payload also, capability of the payload also is improved by mission strategies as well as vehicle engineering approaches. We are in the process of increasing the launch frequency of this vehicle considering the national requirements as well as satellite demands. Here, so many improvements we have incorporated in this vehicle. For example, the S200 nozzle, they are processed exactly as per the human rating standards, enabling us to have 100% NDT, and the inherent pocket erosion characteristics are removed. The L100 stage Vikas engine, mostly it is 100% qualified to be the human rated engine with indigenously developed LET throats, and the pocket, the back wall gas entry also is eliminated, and it is a perfect system. Yes, and CE20 stage also is perfectly actually, sir. Good. So we will describe all those details later because of shortage of time. Yes, sir. I take this opportunity to thank all the mission executives because mission executives for all the supports all along the launch campaign process as well as the launch. Once the launch manifest is released and mission executives are identified, really this is a penance of so many across the ISRO centers, our launch vehicle centers, VSSC, LPSC, IPRC, IASU, SDSC, SHAR, URSC and SAC, along with all our industrial partners, major players to the small-scale industries who supply us with all the deliverables in time, quality products, the suppliers of chemicals, propellant ingredients, suppliers of avionics systems, and our own GOCO facility operators. Actually, the industrial manpower is really our ISRO's virtual manpower. Everybody's efforts went into this, and also the prayers and best wishes of all our seniors, retired executives, everyone's prayers and our own family members. I take this opportunity to pray God Almighty for all the blessings in the form of this success, which was the penance by the ISRO family for last 73 days. And my prayerful pranams for the successful continuous operations of the Chandrayaan spacecraft, for its safe and soft landing on lunar surface and further experiments. Thank you. Jai Hind. Respected Chairman ISRO, Center Directors, dignitaries and my team Chandrayaan 3, very happy to note that our Chandrayaan 3 has been injected into an intended orbit with very close orbital parameters. Congratulations and thanks to LVM3 team.
And all our spacecraft health parameters are normal, including the power generations in both propulsion module and lander module. Our journey to moon has begun now for the most awaited soft landing. We'll be closely monitoring and controlling the spacecraft from ISRO Bangalore. Many critical events are lined up, starting from earthbound maneuvers, insertion into the lunar orbit, and separation of lander, and set of deboost maneuvers, and finally the power descent phase for a soft landing. I take this opportunity to thank Chairman ISRO, Director URSC, and all the center directors for entrusting me this opportunity, who have been the motivational and guidance force behind this mission. My special thanks to Chandrayan 3 project executives, Associate Project Director Kalpana, Deputy Project Directors, Project Managers across the ISRO centers who have provided an excellent support in building the spacecraft. My special thanks to the expert committees for their constant guidance throughout the various stages of the project. I also thank the various work centers and industries who have contributed directly and indirectly to this mission. My special thanks to URSC council members, group directors, deputy directors across the ISRO centers, and looking forward for the soft landing with all your wishes and blessings from the God. Thank you. We have our Honorable Minister for Space, Minister of State for Space, Dr. Jitendra Singh ji, amongst us during this historic occasion of success of launching of LVM-3. So we would like to hear a few words from him. Over to you, sir. It is indeed a moment of glory for India and a moment of destiny for all of us over here at Sriharikota who are a part of the history in making. Thank you, Team ISRO, for making India proud. And thank you, Honorable PM Narendra Modi ji, for having made this possible by unlocking the gates of Sriharikota and enabling the India's space sector. You would recall, Honorable Prime Minister had very recently said, sky is not the limit. And living by his words, I think the Chandrayan today has gone beyond the limits of sky to discover the unexplored horizons of the universe beyond. Ladies and gentlemen, this day today, the 14th of July 2023, is also a day of vindication. Vindication of the dream that Vikram Sarabhai saw 6 decades ago. He might have been short of resources, but never short of confidence. And when we see those pictures of a launcher vehicle being carried on the carriage of a bicycle, without any remorse, without any slightest embarrassment, that is because Vikram and his team had faith in themselves, faith in India's potential, faith in India's acumen. And today, here, we are vindicating and we are reiterating India's indigenous capabilities, living up to the ideal of Atmanirbhar Bharat. And before I conclude, ladies and gentlemen, as Mother India enters into the next 25 years of this Amrit Kal, she pledges to play a leading global role in the emerging world scenario of 21st century. Thank you and congratulations once again. Thank you, sir. We will also introduce the directors of the centers who have done all those great work of building the rocket, building the scientific instruments for Chandrayan-3, the Chandrayan spacecraft itself, and made all those critical systems, and also the agencies who are going to handle the rest of the mission part, the tracking and the ground stations, and all those teams we are here. So I request the directors of those centers to join. First, Director of Vikram Sarabhai Space Center. Good afternoon, India. In last
1 year. This is the 10th mission, including the precise landing of the reusable launch vehicle. So with this mission, this is the 7th mission of LVM-3, the successful mission. With this, the success rate of LVM-3 is 100%. And this is the ideal vehicle for Gaganyaan. Some of the changes that we are incorporating in Gaganyaan we have implemented here. And the Mark III has crossed the reliability of 0.9 and inching forward. So I take this opportunity to salute the entire ISRO community, especially the VSC community and all launch vehicle centers, industry partners for making the stages, making the sub-assemblies and testing. In fact, this is the 3rd launch of LVM-3 in 1 year. You know, the realizing the stages, assembling, testing, and then launching 3 LVM-3s in 1 year is a Herculean task. I salute the industry as well as all the ISRO centers for this. And I wish all the very best. We know that when the beginning is good, the ending has to be good. I wish all the very best to the Chandrayan for its solitary journey through the vastness of space and for making a feather-like soft landing in the 4th week of August. Good luck. Thank you. Dr. Narayanan, Director LPSC. Yeah. Good afternoon to all of you. It is a historical event for Indian space program and a proud moment for all the Indians across the globe on this momentous occasion of the successful launch of the Chandrayan 3. 3-in-1 spacecraft in the required orbit with the highest level of precision by our heaviest launch vehicle LVM-3. After the 2 launches of LVM-3 vehicle this year, this vehicle is realized in the record shortest time. Today, once again, all the vehicle systems have performed, demonstrated the 7th successful launch. As you all know, the entire spacecraft community has put wholehearted effort during last 4 years, and we have realized a marvelous, great scientific satellite. For this mission, the entire vehicle performance is as expected, as predicted. In fact, the precision in which the satellite is launched shows the reliability of this vehicle. And we too have 4 liquid propulsion modules, 2 in the launch vehicle. The L110 stage, C25 stage, it has performed extremely well along with all other vehicle systems. We too have 2 more propulsion modules, one for taking the spacecraft to the moon, another one for soft landing. I think it is already well integrated, the system health is very good. Today's success is the culmination of the dedicated, smart and hard work of all the ISRO team members and the work culture of ISRO and the review process what we follow. I am sure all further mission operations will be a grand success and we'll have the successful soft landing. On this occasion, let me congratulate and compliment the members of ISRO team, our family members who have really sacrificed, the partners from industry and academia, and the various review fora. Thank you. Jai Hind. The Chandrayan craft was built at the URO Satellite Center, so I request the Director of URC to speak. Good afternoon, ladies and gentlemen. I take this opportunity to first thank my colleagues from the Launch Vehicle Center for providing a textbook-like launch for Chandrayan 3 on its journey towards moon. Thank you very much. And as Director LPSC and Director VSSC mentioned, realizing this kind of launch vehicle, 3rd launch vehicle within a year's time is indeed a Herculean task. And ஒட்டுமொத்த இந்தியர்களும் பெருமைப்படக்கூடிய வகையில் சந்திராயன் 3 என்பது நிலவில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது புவிவட்ட பாதையில். புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதற்கு பிறகாக இஸ்ரோவை சேர்ந்த மூத்த விஞ்ஞானி நம்பி நாராயணன் தெரிவித்த கருத்துக்களை இப்போது உங்களுக்காக.
So the first phase is over. I think the system got into its elliptical orbit. Now it's time for us to wait, of course, to congratulate each other and then wait for the 43 days for the second phase. But the so-called second phase is from the elliptical orbit, you will get into a circular orbit and then move towards moon. So it's a systematic thing, it will keep going. Now the next milestone, major milestone, is going to be coming from the lunar orbit into the lunar surface. So let us wait for about 43 days. Till then, nice, good. So far so good. தமிழில் சொல்லணுமா? ஆமாம், இந்த வெற்றி வந்து ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆக்சுவலாக இன்னும் இந்த வெற்றிங்கிறது வந்து சாஃப்ட் லேண்டிங் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வெற்றின்னு நம்ம இதை பற்றி பேச முடியும். பட் இன்னைக்கு இது வரைக்கும் நடந்திருக்கிறது so good, so far so good, nice. Let us keep the fingers crossed, wait for 43 days. அது கழிஞ்சு வரும்போது நமக்கு நோக்கம். இது மலையாளத்தில் என்ன குறைஞ்சது? மலையாளத்தில் வந்தது, அவசானம் வந்தது. சந்திராயன் திட்டத்திற்கான எல்லையை இன்னும் சந்திராயன் 3 அடையாவிட்டாலும் முதல் நிலைப்படியை வெற்றிகரமாக அடைந்திருப்பதாக மூத்த விஞ்ஞானி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு மதுரையிலிருந்து இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சேர்ந்த ராஜமாணிக்கம் சார். வணக்கம். ஏற்கனவே நம்ம தொடர்ச்சியாக ஜெயா பிளஸ் சந்திராயன் 3 தொடர் நேரலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பல விஞ்ஞானிகள் நம்மோடு பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சந்திராயன் 3ஐ பொறுத்த மட்டுமே வெற்றிகரமாக புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த 40 நாட்கள் தொடர்ச்சியாக புவி வட்டப்பாதை மற்றும் நிலவுடைய நீள்வட்டப்பாதையை சுற்றியதற்கு பிறகாக நிலவுடைய தென் துருவத்தில் தரையிறங்கி இருக்கிறது. இப்போது புவி வட்டப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலேயே இஸ்ரோ விஞ்ஞானிகளை நாம் பாராட்ட வேண்டும். மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி முதல் கட்டம் மிக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. 179 கிலோமீட்டர் புவியை தாண்டி புவிவட்ட பாதையில் நிறுத்திட்டாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அந்த புவிவட்ட பாதையில இருந்து அதிகரித்து நிலாவை நோக்கி செலுத்த வேண்டும். இந்த புவிவட்ட பாதையிலே சுமார் 23 நாட்கள் புவிவட்ட பாதையில் அது நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டே இருக்கும். பூமிக்கு அருகில் வந்து தூரத்தில் போகும், பூமிக்கு அருகில் வந்து இன்னும் தூரத்தில் போகும். இப்படியே போய் ஒரு 23 நாளைக்கு அது பூமிக்கு கட்டுப்பாட்டிலே இருக்கும். அதற்கு பின்னாடி சந்திரனை நோக்கி அது செலுத்தப்படும். அப்படி செலுத்தப்படும் பொழுது அது 7 நாள் ஆகும். சந்திரனுடைய நீள்வட்ட பாதை அடைவதற்கு 7 நாள் ஆகும். 7 நாள் ஆன உடனே சந்திரனுடைய நீள்வட்ட பாதையில ஒரு 13 நாள் சுற்றும். 13 நாள் சுற்றிய பின்னர் அது இறங்குகின்ற அந்த பகுதியில் வந்து ஒரு 5 நாட்கள் வந்து அது நிறுத்தப்படும். அதன் பின்னாடி தான் வந்து சாஃப்ட் லேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த அதனுடைய வேகத்தை குறைத்து மிகப்பெரிய ஒரு 10 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு ரேஞ்ச் இன்னைக்கு வச்சிருக்காங்க அந்த லேண்டர் இறங்குறதுக்கு. அங்க வந்து ஒரு சாஃப்ட் லேண்டிங் நடக்கணும். இப்ப முதல் கட்டம் வெற்றி. நிச்சயமாக முதல் படி எப்படி இருக்கிறதோ அது போன்றுதான் இறுதி படி நிச்சயமாக. ஏன்னா அதனுடைய சென்ற சந்திரயான் 2ல உள்ள குறைகளை எல்லாம் அவங்க நீக்கிட்டாங்க. என்னன்னா சென்ற சந்திரயான் உள்ள குறை என்னன்னு பார்த்தோம்னா அதற்கு வந்து போதிய ஆற்றல் இல்லை. அதுக்கு என்ன பார்த்தோம்னா அதனுடைய அதுக்கு தேவையான எனர்ஜி ஆற்றல் சூரிய சக்தி என்பது அதற்கு கிடைக்கல. அதனுடைய சாஃப்ட்வேர் வந்து அவ்வளவு இதாக நடைபெறவில்லை. இதெல்லாம் வந்து போனதுல உள்ள இது என்னென்ன ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபாஸ்ட் லேண்டிங் எதிர்பார்த்த விட கட்டுப்பாடை நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்து இந்த சுமார் 2 கிலோமீட்டர் அளவுல சந்திரனுக்கு அருகில் வந்தோன்னு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அது போய் வேகமாக இறங்கிது. ஃபாஸ்ட் லேண்டிங், கிராஷ் லேண்டிங், கிராஷ் ஆயிடுச்சு. அதுதான் இதுல உள்ள முக்கியமான. 2வது வந்து சாப்ட்வேர் ஃபெயிலியூர். இது வந்து சென்ற சந்திரயான் 2ல் நடந்த இன்னொரு பிரச்சனை. 3வது என்ன பார்த்தோம்னா
அது இறங்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஸ்மாலர் சைட், 500 மீட்டர் இன்ட்டு 500 மீட்டர். அப்போ வந்து 2.5 சதுர கிலோமீட்டர் தான் இப்ப அதை அதிகரிச்சிருக்காங்க. இது அதுக்கு வந்து வேண்டிய ஆற்றல் இல்லை, தேவையான சூரிய சக்தி என்பதும் அதுக்கு இல்லை. அப்ப ஆனா இதையெல்லாம் இப்ப மாற்றி அமைத்து இறங்கக்கூடிய லேண்டை வந்து அதிகப்படுத்திருக்காங்க. அந்த இறங்குகின்ற லேண்டர் மேடு பள்ளம் எதா இருந்தாலும் அதை சமாளித்து கொண்டு நிற்கக்கூடிய அளவிற்கு அது கால்களை உருவாக்கி இருக்காங்க. அதன் பின்னர் ரோவருமே வந்து ஒரு அந்த அந்த இறங்கு தளத்திலிருந்து உள்ளிருந்து வெளியே வரும். உள்ளிருந்து வெளியே வந்து சந்திர மண்டலத்துல அது ஒரு சிறிய கார் போல அது வந்து ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கீழே இருந்து அந்த ரோவரை அந்த 10 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவிற்கு இடம் கிடைச்சிருக்கு. இது ஒரு அடுத்த அந்த இருக்க பிரச்சனை சரி செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து மோர் சோலார் பேனல்ஸ் அங்கே வந்து போய் அது அந்த 14 நாட்கள் அங்கே ஆராய்ச்சி செய்வதற்கு வேண்டிய சூரிய ஆற்றல், அதுக்கு வந்து அங்கே ஆற்றல் வந்து சூரிய ஆற்றல் தான். அதற்கு வந்து சோலார் பேனலை அதிகரித்து அதன் மூலமாக அதுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதற்கான அந்த பிரச்சனையும் கலந்திருக்காங்க. அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதோடு மட்டுமில்லாமல் இப்போ வந்து ஆர்பிட்டரே தேவையில்லை. அந்த விண்கலம் சுற்றி கொண்டு இருக்க வேண்டிய, அப்ப விண்கலம் சுற்றுச்சுன்னா அதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. அப்ப அந்த விண்கலம் ஃபெயிலியூர் ஆச்சுன்னா அந்த ஆர்பிட்டார் சந்திரனை சுற்றி வருகின்ற ஆர்பிட்டார் ஃபெயிலியூர் ஆயிடுச்சுன்னா எல்லாமே அடையாது. ஆனால் இன்றைக்கு சந்திராயன் 2ல் அனுப்பப்பட்ட ஆர்பிட்டார் இன்னும் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த ஆர்பிட்டாரை பயன்படுத்தி இது பார்க்க போறாங்க. அந்த இந்த ஆர்பிட்டார் விண்கலத்தை பயன்படுத்தி என்ன பார்க்கறாங்கன்னா அந்த ஸ்பேஸ்ல என்னென்ன இருக்கின்றது, அதாவது என்னன்னா சந்திர மண்டலத்திற்கு வெளியே என்ன இருக்கிறது, சந்திர மண்டலத்தினுடைய அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கு, சந்திர மண்டலத்தினுடைய நிலப்பரப்புல என்னென்ன இருக்கின்றது, அந்த கிரேட்டர் என்று சொல்லக்கூடிய விண்கற்கள் விழுந்த பள்ளங்களில் என்னென்ன இருக்கின்றது, இதையெல்லாம் ஒரு படம் எடுத்து தீர்க்கமான முறையில நமக்கு நிறைய தகவல்களை தருவதற்கு சந்திராயன் 3 என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது வெற்றிகரமாக அமையும். அதன் மூலமாக இந்தியா உலகத்துல 4வது நாடாக, இப்ப இஸ்ரேலால முடியல, அரப் கண்ட்ரிஸ் அவங்களாலே முடியல, பட் இன்னைக்கு வந்து 4வது நாடாக இந்தியா சந்திராயன் இதுல வந்து 3 அங்க இறக்கி அதில் இருக்கக்கூடிய அந்த ரோவரை இறக்கி ஆராய்ச்சிகள் செய்து வந்தோம் என்று சொன்னால் நம்ம சூரியனில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். அது அதில் முக்கியமானது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் சந்திரனில் இருக்கிறது, பூமியில இல்லை. சூரியனுக்கு சென்று ஆராய்ச்சி செய்வதை காட்டிலும் இங்கு இருக்கின்ற பிளாஸ்மா, அயனிகள், ஹீலியம். அப்ப இன்றைக்கு வந்து உலகளவுல என்ன ஆயிருக்குன்னா இந்த மினரல்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு வேட்டை நடக்குது, வியாபார வேட்டை நடக்கிறது. அப்ப அதனாலதான் வந்து முதல்ல சந்திரன்ல லேண்டிங் எல்லாம் ஆனபோது சர்வதேச ஒப்பந்தங்கள் என்ன போட்டாங்கன்னா, இது எந்த ஒரு நாட்டிற்கும் சொந்தமானதல்ல, வெளி கிரகங்கள், விண்வெளி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அப்ப எல்லோருக்கும் பொதுவானது என்ற போது எல்லாருக்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் எல்லோரும் அதை பயன்படுத்துவதற்குமான ஒப்பந்தம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு அதிதீவிர போட்டி, இப்ப விண்வெளியை பிடிப்பதற்கு போட்டி. ஏன்னா பூமியில இயற்கை வளங்கள் வேகமாக அழிக்கப்பட்டு வருகின்ற காரணத்தினால இயற்கை வளங்கள் குறைகின்ற போது, குறிப்பாக மின்சார உற்பத்திக்கான தேவை அதிகரித்துள்ள சூழ்நிலையில அந்த இயற்கை வளத்தை தேடி நம்ம பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. அப்ப நிலாவுல போய் இந்த ஆராய்ச்சிகள் செய்வதன் மூலம், அது குறிப்பா வந்து இங்கே ஹீலியம் மிக அதிக அளவில் இருப்பதாக குறிப்பிடுறாங்க. அப்ப அந்த ஹீலியத்தை பயன்படுத்தி அங்கே போய் அங்கேயே நம்ம என்ன உருவாக்கலாம்னா ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் சென்டரை உருவாக்க முடியும். அந்த அணு கரு இணைவு மையத்தை அங்கேயே உருவாக்குதல். அப்படி படிப்படியா ஒவ்வொரு ஆராய்ச்சி ஒன்றின் மேல் ஒன்றாக போய்கொண்டே இருக்கும். அங்கே உருவாக்குவதன் மூலம் ஆற்றலை உருவாக்க முடியும், அல்லது அந்த ஹீலியத்தை எடுத்துக்கொண்டு வருவது, இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் இங்கு இருக்கின்றது.
நிலவுல தண்ணீர் இருந்தது என்று சொன்னால் அந்த தண்ணீரினுடைய வயசு என்ன என்று கண்டுபிடித்து விடலாம். அதில் இருக்கக்கூடிய ஐசோடோப்புகளை வைத்துக்கொண்டு தண்ணீர் மூலக்கூறு வந்து எத்தனை ஆண்டுகள், எத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க வந்தது. பெரும்பாலும் என்ன சொல்றாங்க, விண்கற்கள் தான் தண்ணீரை கொண்டு வந்திருக்கும் என்று சொல்றாங்க. அப்ப சந்திரன்ல நிறைய விண்கற்கள் மோதி மோதி தண்ணீர் வந்து உள்ள இருக்கலாம். அதுல வந்து அது ஆவியாக வெளியேற்றி நம்ம எடுக்க வேண்டியது. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம அனுப்பிட விண்கல அந்த ராக்கெட் வந்து அந்த விண்கலத்திலேயே வேற்று கிரகங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று கண்டுபிடிக்கிறதற்கான ஒரு சாதனமும் அதை நினைச்சிருக்காங்க. இப்ப போன சந்திரயான் 3 விண்கலம் அது போய்கொண்டிருக்கிறது. இப்ப சுற்றுவட்ட பாதையில இருக்கு. அந்த சுற்றுவட்ட பாதையில இருந்து ஸ்பேஸை கிராஸ் பண்ணி சந்திரன்கிட்ட போய் வரைக்கும் அது சும்மா இருக்காது. அது தான் போகின்ற ஸ்பேஸ்ல எக்ஸோ பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய பூமியை போன்ற கிரகங்கள் வேற எங்காவது இருக்குதா, அந்த கிரகங்களில் உயிரினங்கள், அந்த கிரகங்களை பூரா அது வந்து படம் எடுக்கும். போற வழியிலே எடுத்துக்கிட்டே போகும். அப்போ வந்து 2 வேளை மாதிரி நம்ம சொல்றோம்ல, ஆடு மேய்ச்சாப்புல இருக்கேன் சித்தப்பனுக்கு கொண்டு பார்த்தா மாதிரி இருக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இதில் வந்து நினைச்சிருக்காங்க. இப்ப எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிக்கலாம், சந்திரனை சுற்றி இருக்கக்கூடிய விண்வெளியை கண்டுபிடிக்கலாம், சந்திரனை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை கண்டுபிடிக்கலாம், நிலப்பரப்பை கண்டுபிடிக்கலாம், நிலப்பரப்புக்கு கீழே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்ப மிகப்பெரிய ஆச்சரியம் என்பது இந்த ஹைட்ராக்சைடு அயான் வந்து அங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 2 கண்டுபிடிப்புகளுமே இந்தியாவினுடைய ஆராய்ச்சி தான். சந்திரயான் 1ல கண்டுபிடிச்சது. இப்ப சந்திரயான் 1ல வந்து வெளியில இருந்து கண்டுபிடிச்சோம். ஒரு பெரிய கல்லை தூக்கி அதில் போட்டு தூசி வந்து அந்த தூசியிலிருந்து கண்டுபிடிச்சோம். இப்ப தரையில இறங்கிட்டோம். தரையில இறங்கும் போது இன்னும் நமக்கு வந்து ரொம்ப டீடைல்டா அதுல என்னென்ன பொருட்கள் இருக்கு என்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சந்திரயான் 3 என்பது மனித குலத்திற்கு கிடைத்த வெற்றியாக நம்ம பார்க்கணும். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்குமே கிடைத்த ஒரு அறிவியல் வெற்றியாக பார்க்க வேண்டும். நிலவு என்பது காலங்காலமாக நம்முடைய கற்பனை பொருளாகவும் நம்ம வந்து வசீகரிக்கக்கூடிய ஒரு துணைக்கோளாக நம்முடைய ஸ்பேஸ்ல வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்திரயான் 3 லேண்டர் வந்து இறங்கி வெற்றிகரமாக நம்முடைய திட்டம் அமையும் என்று நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ரொம்ப பெருமைப்படுகிறேன். இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல இன்றைக்கு இதை பற்றி எல்லா இடங்களிலும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவங்க விண்வெளியை பற்றிய ஒரு கிரகங்களை பற்றிய நட்சத்திரங்களை பற்றிய அறிவியலை மிக வேகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எடுத்து செல்லும் போது நமக்கு நிறைய விண்வெளி விஞ்ஞானிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுல இந்தியாவில் ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா, அந்த மங்கள்யான் திட்டமே 200-250 கோடியில முடிச்சாங்க. எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பாலம் கட்டுறதுக்கே 10,000 கோடி 20,000 கோடி. ஆனா செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா 250 கோடி. இது வந்து 651 கோடி. 3 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி, பாலம்ல ஒண்ணும் இல்ல, 3 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி சந்திரனுக்கு போற இதனுடைய செலவு தொகை மிக மிக குறைவு. அதற்காகவே நாம் விஞ்ஞானிகள் நம்ம பாராட்ட வேண்டும். விஞ்ஞானிகள் இரவு பகலாக பாடுபடுகிறார்கள், ஆராய்ச்சி செய்கிறார்கள், அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. சொல்றாங்க ஒரே வருஷத்துல இந்த பாகுபலி ராக்கெட்டை மறுபடிக்கும் உருவாக்கிட்டோம். ஏற்கனவே ராக்கெட்ல 100க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை லான்ச் பண்ணுது. அதே மாதிரி இன்றைக்கு மறுபடிக்கும் ஒரு வருஷத்துல எவ்வளவு கடின உழைப்பு, அப்ப எவ்வளவு மனித வளம் இருக்கின்றது. இன்னும் இந்த மனித வளத்தை அதிகரித்து நாம் வந்து பல்வேறு கிரகங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் சந்திரயான் என்ற இந்த 3வது நிலவு பயணம் வெற்றிகரமாக அமையும். நாம் வந்து ஒரு ஆகஸ்ட் 23-24 போல வெயிட் பண்ணுவோம். நம்முடைய விக்ரம் லேண்டர் ஒரு சாஃப்ட் லேண்டிங், மென்மையான ஒரு இறங்குதல் நடத்தி அதிலிருந்து தனது வயிற்றுக்குள்ளிருந்து தன்னுடைய கதவை திறந்து ஒரு சாய் தளத்துல பிரக்யான் என்று சொல்லக்கூடிய அந்த ரோவரை, அந்த வண்டியை, சின்ன பொம்மை வண்டியை, அந்த பொம்மை வண்டியில 7க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது இருக்கு. அது பொம்மை வண்டி தான், ஆனா அது ஆராய்ச்சி இருக்கு, லேசர் இருக்கு,
பல வகையான எக்ஸ்ரேஸ் இருக்கு. அந்த இதெல்லாம் வந்து இந்திய நாட்டில் தயார் பண்ணாது. அதுக்கு தான் நான் பெருமை அடைகிறேன். நம்ம இந்த ஆராய்ச்சிகள்லாம் நம் நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பங்களை கண்டறிந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உருவாக்கி ஒரு காலத்தில் பிற நாடுகளிடமிருந்து வாங்கி அசம்பிள் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு அந்த அளவிற்கு நான் வளர்ச்சி பெற்றிருக்கோம். அதற்கு அவங்க குறிப்பிட்ட மாதிரி இஸ்ரோ ஒரு குடும்பமாக, இஸ்ரோ ஒரு ஃபேமிலியாக, ஒற்றுமையாக, கூட்டுறவு மனப்பான்மையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறதால் சந்திராயன் 3 வெற்றிகரமாக அமையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், உங்களுடைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. சந்திராயன் 3 திட்டத்தை பொறுத்த மட்டுமே முதல் நிலை என்பது வெற்றிகரம் அடைந்திருக்கிறது என்பதை இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத் சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பின் போது பதிவு செய்திருந்தார். 40 நாட்கள் பயண திட்டம் என்றாலும் கூட முதல் நிலை வெற்றி என்பது இஸ்ரோவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. எத்தனையோ நாடுகள் விண்வெளிக்கு விண்கலன்களை ஏவும் போதே அது மிகப்பெரிய விபத்துக்களை சந்திப்பது இருக்கிறது. அப்படி இந்தியா தயாரித்திருக்கக்கூடிய இந்த விண்கலத்தை பொறுத்த மட்டுமே பத்திரமாக முதல் நிலை என்பதை அடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பூமியினுடைய நீள்வட்ட பாதையில் சுற்றி நிலவினுடைய நீள்வட்ட பாதைக்குள் நுழைந்து மீண்டும் நிலவினுடைய நீள்வட்ட பாதைக்குள் சுற்ற தொடங்கி 100 மீட்டர் தூரத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த நிலவினுடைய தென் துருவத்தில் விக்ரம் லேண்டர் என்பது தரையிறங்கியிருக்கிறது. இதனை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாளுமே இஸ்ரோ தரப்பிலிருந்து அதனுடைய தகவல்களை வழங்கி கொண்டே தான் இருப்பார்கள். ஜயா பிளஸும் தகவல்களை செய்திகளாக ஒளிபரப்பிக் கொண்டே தான் இருப்பார்கள். ஆகஸ்ட் 23 அல்லது 24ஆம் தேதி சந்திராயன் 3 என்பது நிலவினுடைய தென் துருவ பகுதியில் இறங்கும் என்று இஸ்ரோவினுடைய தலைவரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 மணி நேரங்களாக அந்த நேரலை நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்திருப்போம். மீண்டும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். தொடர்ந்து பிற செய்திகளை வழங்குவதற்காக நெறியாளர்களும் காத்திருக்கிறார்கள். மீண்டும் சந்திக்கலாம்.